அத்தை சோகமா இருக்கேன். அது சரி, இவ எதுக்கு சோகமா இருக்கா? சுச்சு என் பொண்டாட்டி சோகமா இருக்காளாமே, என்னன்னு தெரியலையே. என்னன்னு பாக்குறியா? பின்ன எல்லாம் உங்க மாமா வேலைதான். உங்க மாமா என்ன காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. சீக்கிரமா வருவாங்கன்னு பார்த்தா இன்னும் வரல. எனக்கும் போர் அடிக்கும்ல. போடா, உனக்கும் மாமா தான் வேணும், எனக்கும் மாமா தான் வேணும். ஆனா மாமா தான் இன்னும் வரலையே. மாமா வந்தா நீ மாமா கிட்ட சொல்றியா? மாமா மாமா என்னையும் அத்தையும் விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு நீ சொல்றியா? அத்தைக்காக சொல்றியடி பட்டுக்குட்டி? இதுதாண்டா நானும் சொல்றேன். மாமா தான். மாமா வந்த உடனே மாமா மாமா நீங்க எங்கேயும் போகாதீங்க, எனக்கும் நீங்க வேணும், அத்தைக்கும் நீங்க வேணும், நீங்க வீட்லயே இருங்க மாமா அப்படின்னு எனக்காக நீ சொல்றியடி தங்கம். அடிய பொண்டாட்டி, அவன் என்ன பார்த்துட்டான். என்ன பார்த்துட்டு தான் மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கான். அது இவளுக்கு புரியலையே. அச்சோ பட்டுக்குட்டி, மாமா வந்த பிறகு சொல்லணும் மாமா மாமா, இப்ப சொல்லக்கூடாது சரியா? என்ன தலைய கவுத்துக்கிட்டான்? ஒருவேளை நம்ம மேல கோவப்பட்டுட்டானோ? பட்டுமா தங்க குட்டி செல்லமே, என்னம்மா? மறுபடியும் மாமாவா? டேய், முன்னெல்லாம் மாமாவை பார்த்தாதான் மாமா மாமான்னு சொல்லுவேன். இப்பெல்லாம் மாமாவை பார்க்காமலே மாமா மாமா நீட்டு இருக்கேன். என்னை விட நீதான் அதிகமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கடா. அவன் டென்ஷன் ஆகி உன்னை திட்ட போறான்டி. வாய் தான் வரல அவனுக்கு. அடிய பொண்டாட்டி, ஹோய். ஐ மாமா. அடிய லூசு பொண்டாட்டி, என்ன பார்த்துட்டு தான் அவன் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு புரியலையேடி. இல்ல மாமா, நான் உங்களையே நினைச்சிட்டே இருந்தேனா, அதனால அவன் உங்களை பார்த்தது எனக்கு தெரியல. நீங்க பின்னாடி வந்து நிப்பீங்கன்னு நான் கவனிக்கல. ஏன் மாமா லேட் இன்னைக்கு? அது எப்படி ஏன் ஞாபகமாவே இருக்கா? என்னடி எதனா மாமாக்கு வச்சிருக்கியா என்ன? ஆமா ஆமா, அதை தான் வச்சிருக்கேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஏன் இன்னைக்கு லேட்டு? ஏன் லேட்டா? அரவிந்துக்கு ஒரு ப்ராப்ளம், அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அதில் டைம் போனது தெரியலடி, அதனால தான் லேட்டு. சாரிடி பொண்டாட்டி. ஐயோ, என்ன மாமா என்ன சொல்றீங்க? அரவிந்த் மாமாக்கு ப்ராப்ளமா? என்ன மாமா, ஏன் யாரால? சொல்றேன்டி பொண்டாட்டி, ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, ஓகேவா? சரி சரி, அங்கே பாரு ஒருத்தனை நம்மளே எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு. அச்சோ சாரிடா கண்ணா, மாமா வந்தோடனே உன்னை மறந்துட்டேன்ல. சாரி சாரி சாரி. இதோ இரு, அத்தை வந்து தூக்குறேன். டோய், அத்தை தானே தூக்க வந்தேன். இது என்ன மாமா கையில போய் உட்காந்துக்கிட்டேன்? அத்தை கிட்ட வாடா. பாருங்க மாமா, இவ்வளவு நேரம் என் கூட தானே விளையாடிட்டு இருந்தான். உங்களை பார்த்த உடனே அப்படியே கட்சி மாறிட்டான் பாருங்க மாமா. யார் அவன்? என் மச்சான் இல்ல, என் தங்க குட்டி மச்சான் இல்ல, என்னோட மச்சான், அப்படிதானே? மாமா அவன் உங்ககிட்ட என்னமோ பேசுறான் பாருங்களேன். என்ன பேசுறான்னு உங்களுக்கு புரியுதா? ஓ, நல்லாவே புரியுத பொண்டாட்டி. அப்படியா மாமா? என்ன என்ன சொன்னாவ? எனக்கு சொல்லுங்களேன். சொல்றேன் பொண்டாட்டி, உனக்கு சொல்லாமலா? அவன் சொன்ன விஷயமே உன்னை வச்சுதானே வச்சுக்கேன். என்ன வச்சான்? மாமா நீங்க ஏதோ எனக்கு கலாய்க்க போறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். கலாய்க்கலா இல்லடி, சீரியஸாவே அவன் உன்னை வச்சுதான் சொல்றானே. இந்த விஷயத்துக்கு நீ தான் மெயினா தேவையை பாத்துக்க. அப்படியா? அப்ப என்னமோ சொல்லியிருக்கான் போல இருக்கு. சரி மாமா, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது பொண்டாட்டி, மாமா மாமா நீயும் அத்தையும் மட்டும் ஜோடியா இருக்கீங்களே, நீங்க 2 பேர் மட்டும் ஜோடியா இருந்தா போதுமா? வேற யார் மாமா ஜோடியா இருக்கணும்? மாமா என்னடா கண்ணா, வேற யாருடா கண்ணா ஜோடியா இருக்கணும்? அது யாருன்னா, அவனுக்கு ஒரு ஜோடி வேணும்ல. அதுக்குதான் பொண்டாட்டி. டே மாமா மாமா, நீ மட்டும் ஜோடியா இருக்கல்ல, எனக்கும் ஒரு ஜோடி வேணும்ல. அதுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பெத்து எனக்கு கூடுடா அப்படின்னு என் மச்சான் கேக்குறான் பொண்டாட்டி. அவன் கேட்டான், இப்படியே அவன் உங்ககிட்ட கேட்டான், அப்படிதானே மாமா? ஆமா பொண்டாட்டி, அஃப்கோர்ஸ் இப்படிதான் அவன் என்கிட்ட கேட்டானே. நீ வேணா அவன்கிட்ட கேட்டு பாரு. டேய் குட்டி கண்ணா, நீ மாமா கிட்ட இப்படியா கேட்ட?
கேட்டுக்கிட்டியா பொண்டாட்டி? மாப்பிள்ளைக்கு குஜாலத்தை பத்தியா? பொண்ணுன்னு சொன்ன உடனே என் மச்சானுக்கு சந்தோஷத்தை பத்தியா? இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? பொண்ணு வேணும்ல, நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐயோ மாமா போங்க, பாப்பா வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பேசுறீங்க. சும்மா விளையாடாதீங்க போங்க. அடிய பொண்டாட்டி, அவன் விளையாடுறதுக்காக தாண்டி நான் பொண்ணையே கேட்குறேன். பொண்டாட்டி, நம்ம முதல்ல பொண்ணு பெற்றுக்கலாம். மாமா போங்க. நீ இப்படியெல்லாம் சொன்னா வரமாட்டேன். இரு, இவனை இறக்கி விட்டுட்டு வந்து அப்புறமா ஒன்று கொஞ்சம் ரெண்டி பொண்டாட்டி. கள்ளிருக்கும் தாமரை கையணிக்கும் ஆங்கிரை உள்ளிருக்கும் நாடி எங்கும் உந்தன் உயிர்தான். அமிர்தக்கா, அமிர்தக்கா, கார்த்திக், டேய் யாராவது வீட்டில் இருக்கீங்களா? மாமா யாரோ கீழே கூப்பிடுறாங்க, நம்ம திரும்பலன்னுட்டு அவன் குரல் கொடுக்குறான். கேக்குதா உங்களுக்கு? நானும் வாட்ச் பண்ணி பொண்டாட்டி, நம்மளை எப்படி வாட்ச் பண்றான்ல. சரி சரி சரி, நீ அவனை பாரு. செல்வா வந்திருக்கான்னு நினைக்கிறேன், நான் போய் பாக்குறேன். சரிங்க மாமா, நீங்க போய் பாருங்க, நான் இவனை தூக்கிட்டு கீழே வரேன். சரிடி பொண்டாட்டி, சீக்கிரம் வந்துரு. அப்பாடா, ஏன் மாமா வீடு இவ்வளவு பெருசா இருக்கு மாமா? ஆமா ஆமா. ஆனா யாரையுமே ஆள காணுமே மாமா. இப்படி வீட்டு திறந்து போட்டுருக்காங்க, யாராவது வந்து எதாவது எடுத்துட்டு போயிட மாட்டாங்க? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க மீனா. அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கேட்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியாது. கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லமா. ஓ அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அப்பாடா, இதெல்லாம் நான் இப்பதான் மாமா பாக்குறேன். சரி சரி, அதான் இங்க வந்துட்டல, இனி நிறைய கத்துக்கலாம். சரி இருமா, நான் கூப்பிடுறேன். சரிங்க சரிங்க மாமா, நீங்க கூப்பிடுங்க. அம்மா அக்கா பேர் என்ன சொன்னீங்க? ஐஷாக்கா. ஐஷாக்கா கூப்பிடுங்க மாமா, நான் ஐஷாக்கா தான் பார்த்தே ஆகணும். சீக்கிரம் கூப்பிடுங்க மாமா. கண்டிப்பா கூப்பிடுறேன். சரியா, வெயிட் பண்ணு. அமிர்தக்கா, அமிர்தக்கா, கார்த்திக், டேய் கார்த்திக், என்ன பண்றாங்க எல்லாரும்? அமிர்தக்கா, டேய் என்னடா எப்பயோ ஃபோன் பண்ணியிருந்தேன், இப்பதான் வரேன். ஆடா அது ஏன்டா கேட்குறேன். வீட்டுக்கு போய் இவளை கூட்டிட்டு வரலான்னு போனேன். இவளை கூப்பிட்றதுக்குள்ள 1008 கேள்வி. சப்பா, அவங்கள சமாளிச்சுட்டு இவளை கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிடுச்சு. மாமா மீனா, எப்படி இருக்கீங்க? இது என்னம்மா கேள்வி? என் மச்சானோட சொந்தக்கார பொண்ணு. ஒண்ணு நான் எப்படி தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? நானா? அது சரி. சரிடா மச்சான், எதுக்கு வந்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்கேன்? நீ போய் ஐஷோ பார்க்க வேண்டியது தானே? எங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு தான் ஐஷோ பார்க்கணுமா என்ன? ஆட போடா, அவ அப்படிலாம் ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காடா. நானும் தாலி கட்டினது எதுக்குன்னு இப்ப நினைச்சு வருத்தப்படுறேன்டா. அது சரி, என்ன பார்த்தா 2 பேருக்கும் அப்படிதான் இருக்கும். சரிங்க சரிங்க, நீங்க சரிங்க, உங்களுக்கு என்ன? அதுதானே நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மேடம் எப்ப அங்க வருவாங்கன்னு தெரியல. சரி பாப்போம். ஆமா, மேடம் மேல இருக்காங்களா? ஆமா ஆமா, மேலதான் இருக்காங்க. எது பர்ச்சேஸ் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அநேகமா நீ போறதுக்கு அதுக்கும் உன்னை கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஓ போய் பாருடா. சரிடா மீனா, வாமா போலாம். டேய் மச்சான், சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. போடா, முதல்ல நீ போய் அவகிட்ட பார்த்து பேசு. அது வரைக்கும் மீனா இங்க இருக்கட்டும். இப்பதானே வந்தா, அவ எதனா டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கணும்ல. நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். அது சரிடா. டேய் எல்லாரும் சேர்ந்து எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி, நீங்க பண்ற அட்வைஸும் எனக்கு ஒரு வகையில நல்லதுதான். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. மீனம்மா, நீ என்ன நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் இந்த கார்த்திகா நாக்கிட்ட சொல்லு. பின்னாடி அண்ணி வருவாங்க, அவங்க கிட்டயும் சொல்லு. அவங்க எல்லாமே செஞ்சு தருவாங்க. சரியா? நீ இஷ்டப்பட்டதை சாப்பிட்டுட்டு பேசிட்டு இரு. நான் போய் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு சீக்கிரமா இல்லாம கொஞ்சம் பொறுமையாவே வரேன். என்ன பண்ற நீனா? ரித்து அக்கா, என்னாச்சு? எதுக்கு பாலை தட்டி விட்டுட்டீங்க? நிறுத்து. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். யார் புருஷனுக்கு யாரடி பால் கொண்டு போய் கொடுக்கறது? ரித்து, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. என்ன பேசுற?
ரித்து அக்கா என்னாச்சு எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? ஓ உங்க வண்டவாளெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சேனா? அதானே, எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே இவ்வளவு நாள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப எனக்கு உங்க வண்டவாளம் தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்ச உடனே நீங்க கோவப்படுறீங்க. இவன் நடிக்கிறான். ரித்து தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கான். மரியாதை கேட்டோம் பாத்துக்கா. நிமி நீ உள்ள போ. இல்ல மாமா, அக்கா என்ன பேசுறாங்க எனக்கு கூட புரியல மாமா. என்னாச்சு? எதுக்கு அக்கா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறடி. எப்படி இப்படியெல்லாம்? அது சரி, உன் குடும்பத்துக்கே இந்த நடிப்பு சொல்லியா தரணும்? நீ உன் தங்கச்சி உங்க அம்மா எல்லாரும் இப்படிதானே நடிச்சு தானே ஊரை ஏமாத்திருக்கீங்க. அக்கா என்னக்கா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னக்கா என்னாச்சு உங்களுக்கு? நிறுத்து. இன்னொரு வாட்டி நான் நடிச்சேன் நானே அடிச்சு பாத்துக்க உன்ன. ரித்து ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, சொல்லிட்டேன். அவளை சொன்ன உடனே உங்களுக்கு வலிக்குதா? அது சரி, ஏன் வலிக்காது? ஏன்னா அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கீங்களா? ரித்து அக்கா, என்னாலதான் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா? நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீங்க மாமா கிட்ட சண்டை போடாதீங்க அக்கா. நான் வேணா போயிடுறேன். உன்னை சொன்னா அவருக்கு வலிக்குது, அவரை சொன்னா உனக்கு வலிக்குது. அவருக்கு பொண்டாட்டி நானா இல்ல நீயான்னு தெரியல. இதுக்கு மேலே உன்னை பேச விட்டேன் நான் ஆம்பளை கிடையாது. உன்ன மாமா, அக்கா தான் எது புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் கோவப்பட்டு இருக்கீங்க. அமைதியா இருங்க மாமா. என்னங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் வேணா போயிடுறேன் மாமா. நீங்க சண்டை போடாதீங்க. ஏய் அவர் என்ன அடிப்பாரு, உதைப்பாரு, திட்டுவாரு, என்ன வேணா பண்ணுவாரு. அவரை தடுக்க நீ யாரு? இல்லக்கா மாமா, இல்ல சரிக்கா நான் போறேன். அதானே உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சுல, அதான் நைஸா நழுவ பாக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும். எத்தனை நாளா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன்? நீங்க என்ன தூங்க வச்சுட்டு இவ கூட வந்து நிக்கிறீங்களோ, அவ அருண் மாமா தூங்க வச்சுட்டு உங்க கூட வந்து நிக்கிறாளோ? அப்படி என்னதான் சொக்கப்படி போட்டு உங்களை மயக்கனான்னு தெரியல. ஏண்டி உனக்கான ஒரு புருஷன் பத்தாது? அதான் உனக்கு பாத்துக்க அருண் மாமா இருக்காருல்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்னுடுவோம் பாத்துக்கோ. ஓங்கன கைய அறியறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. பொண்டாட்டி அடிக்கிறவன் ஆம்பளை இல்லைன்னு தான் பொறுமையா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு அரவிந்த். அவளுக்காக என்னையும் அடிக்க கை வாங்குறீங்கல்ல, அது சரி. உங்களை பத்தின உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? இனி என்னை அடிக்கல கொல்ல கூட தயங்க மாட்டீங்க, அப்படிதானே? சே, நீ ஒரு பொண்ணா இவ்வளவு கேவலமா பேச முடியுமா பேசுற? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அவ என் அண்ணிடி. ஆனா இங்க அப்படி நடந்துக்கலையே 2 பேரும். கொஞ்சம் கொலா விட்டு தான் இருக்கீங்க. நான் கூட கேள்விப்பட்ட போது நம்பல. இப்போ நேராவே பார்த்துட்டேன். உங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கண் கூட பார்த்துட்டேன். அது சரி, நான் உங்களுக்கு பணிவிட செய்யறேன்னா இல்லையோ, அவ தானே செய்யறா. அப்ப அவ கிடக்கத்தா தான் நீங்க இருப்பீங்க. இதுக்கு மேலே நான் உன்னை அடிக்காம விட்டேன் எங்க உறவு அசிங்கமாயிடும். உன்ன ரித்து ரித்து அக்கா, ரித்து அக்கா என்னாச்சு? மாமா என்ன மாமா ஆச்சு ரித்து அக்காக்கு? ரித்துமா என்னம்மா என்னாச்சு? எழுந்திரிமா. அக்கா அக்கா எழுந்துறீங்கக்கா. மாமா அக்காக்கு என்னாச்சு? ரித்து அக்கா ஏன் இப்படி மயங்கிட்டாங்க? என்ன மாமா என்ன ஆச்சு? தெரியல நிமி, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, அவ முகத்தை தெளிச்சு பார்ப்போம். சரிங்க மாமா, நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு அத்தை மாமான்னு எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் மாமா. நிமி, அம்மா அப்பா அண்ணா இவங்களாம் வந்தாங்கன்னா இங்க நடந்த எதையும் சேச்சே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மாமா, எதுவுமே சொல்ல மாட்டேன். முதல்ல அக்கா எழுந்திரிச்சா போதும் மாமா. நீங்க அக்கா பாத்துக்கோங்க, நான் போய் தண்ணி கொண்டுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் நிமி. அவ பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேம்மா. ஐயோ மாம்ஸ், இப்ப அக்கா இந்த மாதிரி இருக்காங்க. இப்ப என்கிட்ட சாரி கேட்கறதா முக்கியமா என்ன? அக்கா கண் முழிச்சா போதும் மாமா, நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஏண்டி ரித்து, எதுக்குடி இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருடி, நீ என்ன வேணாலும் பேசிக்க. எனக்கு இப்ப நீ கண் முடிச்சு என்ன பார்க்கணும். ரித்துமா ப்ளீஸ்மா என்ன பாருமா. உன் அரவிந்த் வந்திருக்கேன்டி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன பாருடி. என்ன நீ எவ்வளவு வேணா திட்டிக்க, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கொடி, என்ன வேணாலும் பேசிக்கொடி. ஆனா கண் முடிச்சு என்ன பாருடி. என்ன பார்த்தா மட்டும் போதுமா? ரித்துமா ப்ளீஸ்மா எழுந்திரிமா. ரித்துமா உனக்கு எதனால என்னால கண்டிப்பா தாங்க முடியாதுடி. ப்ளீஸ்டி எழுந்திரி, எழுந்திரிச்சு என்ன பாருடி. என்ன நீ பார்த்தா மட்டும் போதும்டி. என்ன வேணாலும் பேசிக்கொடி, என்ன நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொடி. அதை பத்தி நான் இனிமே கவலைப்பட மாட்டேன்டி. தயவு செஞ்சு கண் முடிச்சு என்ன பாருமா. ரித்துமா ப்ளீஸ்மா. என்னடா என்னாச்சு ரித்துக்கு? ஏன் திடீர்னு மயங்கிட்டான்? தெரியலம்மா, நல்லதமா பேசிட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாமா. தண்ணி தெளிச்சும் பார்த்துட்டமா, முழிக்க மாட்டாமா, கண் முழிக்கவே மாட்டாமா. கொஞ்சம் பாருங்கம்மா. அரவிந்த் ஃபீல் பண்ணிட்டு இருக்க யாரும் இல்ல. நீ ரித்துவை தூக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போவோம். அருண் கொஞ்சம் பொறுப்பா இரு, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்ன பார்வதி என்ன பேசிட்டு இருக்கா? மருமக இப்படி கிடக்குறான், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம இப்படியே வச்சிருந்தா எப்படி? இல்ல கொஞ்ச நேரம் இருங்க, மறுபடியும் தண்ணி தெளிச்சு பாப்போம் கண் முழிக்கிறாளான்னு. அப்படி கண் முழிக்கிறானா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம். சரி, நீ எது பண்றதாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. அவ பாரு அரவிந்த் அழுதுட்டு இருக்கான், சீக்கிரம் பண்ணுமா. சரி சரிங்க இருங்க. ஆமாம்மா கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கம்மா. அரவிந்த் ஃபீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பாருங்கம்மா. சரி சரிப்பா இருப்பா. என்னடி என்ன நடந்தது? அரவிந்த்க்கு இதுக்கும் எதுவும் சண்டையா என்ன? எப்படி இவன் மயங்கினா? சண்டைலாம் இல்ல மாமா. அரவிந்த் மாமாவும் ரித்து அக்காவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா.
நான் அப்போ போல உங்களுக்கு பால் எடுக்கிறதுக்காக வந்தேன் இல்லையா, நானும் அப்போ வந்து எங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ரித்து அக்கா மயங்கிட்டாங்க மாமா. அதான் அதான் நடந்தது மாமா. இவ குரல் அதுக்கு இவ்வளோ தடுமாற்றம்? அப்போ இவன் என்கிட்ட போய் சொல்கிறான். ரித்துக்கும் அரவிந்துக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதை இவளும் பார்த்துருக்கான். ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். சரி, நான் பார்த்துக்கிறேன். என்ன என்ன மாம்ஸ், ஏன் என்ன அப்படி பார்க்குறேன்? நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? சேச்சா, உன்னை நம்பாம வேற யாரடி நம்ப போறேன்? உன்னை தண்டி நம்புறேன். நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சாரி மாம்ஸ், நான் உங்ககிட்ட போய் தான் சொல்லிட்டேன். ரித்து அக்கா என்னையும் அரவிந்த் மாமாவையும் வச்சு சந்தேகப்படுறாங்க. நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? நான் சொன்ன நீ தாங்க மாட்டேயா? உண்மையை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்துறதை விட நான் போய் சொல்லி உனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது நல்லதுயா மாம்ஸ். அவங்க அப்படி பேசினதை என்னாலே தாங்க முடியல. நீ எப்படியா தாங்கிப்ப? நீ கண்டிப்பாக தாங்க வைக்க மாட்டேன், எனக்கு தெரியும். வேண்டாம், என்னால் குடும்பத்தில் பிரச்சனை வந்ததை இருக்கக்கூடாது. வேண்டாம் மாம்ஸ். அடி ரித்து, ரித்து இங்கே பாரு, அத்தை வந்திருக்கேன், கண் முடிச்சு பாருமா. ஒன்றும் இல்லை ரித்துமா, இங்கே பாரு, அத்தை தான் வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருமா. ரித்துமா, கண்ணை திறடி, திறந்து பாருடி. என்ன அரவிந்த், என்ன என்னாச்சு? மடி ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. உனக்கு லேசான மயக்கம் தான், ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, எதுவும் இல்லை. இப்போ எப்படி இருக்கு உனக்கு? உடம்பு எதனா டயர்டாக இருக்காமா? ரித்து, உனக்கு எதுவும் இல்லைல்லடி? இங்கே பாரு, உனக்கு என்னடி பண்ணுது சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை அத்தை, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கு அத்தை. எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கு. சரி சரிம்மா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, உனக்கு எதுவும் நாள் தள்ளி போயிருக்கா என்ன? ஆமாம் அத்தை. நான் நினச்சேன் இப்படி நடக்கும்போதே அதுவாக தான் இருக்கும்னு நினச்சேன். சரி சரி, ஒன்றும் இல்லை ரித்துமா, கொஞ்சம் அப்படி தான் டயர்டாக தான் இருக்கும். என்ன ஒன்றும் இல்லைம்மா. டேய் அரவிந்த், இப்படி அழுதுகிட்டே இருக்காது. இங்கே பாரு, இவளை தூக்கிட்டு ரூமுக்கு வா. என்னம்மா பேசுறீங்க? அவளுக்கு என்னம்மா ஆச்சு? நீங்க எதுக்குமா இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க? ரித்து, உனக்கு என்னம்மா பண்ணுது? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? டேய் முதல்ல நீ இவளை தூக்கிட்டு ரூமுக்கு வாடா. அட பார்வதி, அவன் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கான், என்ன நடந்ததா சொல்ல. அடடா சொல்றேங்க, எல்லாருக்கும் அவசரம் தான். அவளை தூக்கிட்டு முதல்ல ரூமுக்கு வர சொல்லுங்க. என்னம்மா என்ன நடக்குது? எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா ரித்துக்கு என்ன ஆச்சு? நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்ல? எதுனா இப்ப பிரச்சனை எதுவும் இல்லல்லம்மா? அப்பா டேய், குடும்பமாடா இது, எங்கயாவது அம்மா பேச்ச கேக்குறீங்களாடா? அவளை தூக்கிட்டு ரூமுக்கு வாடான்னு அவன் கேட்க மாட்டேங்கிறான், உங்க அப்பாவும் கேட்க மாட்டாரு. நீ அதுக்குள்ள அவசரப்படுற. உன் தம்பி பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லடா, நல்லா தான் இருக்கா. நீங்க ரூமுக்கு வாங்களேன், என்னன்னு சொல்றேன். இங்க ஒரே மழை சாரது, பூத காத்தாவும் அடிச்சிட்டு இருக்கு. அவளை முதல்ல தூக்கிட்டு ரூமுக்கு வாங்கடா, அவங்க இருக்க கூடாது. நீ உள்ள வந்ததும் ஆறாமற நான் விஷயம் என்னன்னு சொல்றேன். முதல்ல அவங்க இருக்க கூடாது, கூட்டிட்டு வாங்க. சரி அரவிந்த், அம்மா தான் சொல்றாங்களப்பா, தூக்கு அவளை. ரித்துவை தூக்கிட்டு உள்ள ரூம் கூட்டிட்டு வா. ஆமாண்டா அரவிந்த், ரித்துவை பொறுமையா தூக்கிட்டு உள்ள கொண்டு வா. எந்திரி. மடி ரித்துமா, ஒண்ணும் இல்லம்மா, பொறுமையா எந்திரி பார்க்கலாம். நீ அரவிந்த் அழுதது போதும்டா, இவளை தூக்குடா. சரிம்மா சரி. இப்பதான் உள்ள வந்தாச்சு, சொல்லுமா என்னம்மா ஆச்சு ரித்துக்கு? அப்பா சொல்றேன் இருடா, அதுக்குள்ள தொலைச்சி எடுத்துருவான் போல இருக்கு. மடி ரித்து, எத்தனை நாள்மா? ஒரு 40 நாள் மேல இருக்கும் அத்தை. அப்ப கன்ஃபார்ம் தான். சரி சரி, இருந்தாலும் நம்ம இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. நீங்க காலையில ஒரு 8 ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிடுங்க, சரியா? ஐயோ மாம்ஸ், என்னம்மா? என்னையா இருக்கும் மாம்ஸ்? அத்தை வேற ஒரே சஸ்பென்ஸ் வச்சே பேசுறாங்க. அது சரி, பொம்பளைங்க விஷயம் அது உனக்கே தெரியலனும் போது எனக்கு எப்படி தெரியும்? இல்லையா மாம்ஸ், எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாத்துக்க. உனக்கு வந்து அதே டவுட் தான் எனக்கும் வந்திருக்கு. அம்மா வாயால கேட்டு தெரிஞ்சுப்போம். எனக்கு அந்த டவுட் இருக்குதான், ஆனா அதுவா இருக்க சான்ஸ் இல்லையா மாம்ஸ்? அது எப்படி நீ சொல்ற? ஏன் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? ஐயோ மாம்ஸ், கண்ணை குத்திரும் பாத்துக்க. இல்லடி, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் பண்ணலையே. எல்லாம் முறைப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் தானடி பண்ணேன். ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரியே பேசுறியே, அதான் என்ன? உன்னை கொன்னுடுவேன், வாய் மூடியா. எனக்கு வந்த டவுட் என்னன்னா, ஒரு வேலை ரித்து அக்கா கன்சீவா இருப்பாங்களோன்ற டவுட் வந்தது. எனக்கும் அதே டவுட் தான் பொண்ணுக்குட்டி. ஆனா மேம்ஸ், அவங்க கன்சீவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே மேம்ஸ். அதுதாண்டி நானும் கேட்கறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாதிரி பேசுறியா, அதான் எப்படி எதை வச்சு அப்படி சொல்ற? ஐயோ மேம்ஸ், உனக்கு தெரியாதா? நீ நிறைய படங்கள் பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி கன்சீவா இருக்கவங்க மயக்கப்பட்டு விழுவாங்க. மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் வாமிட் எடுப்பாங்களே. ஆனா இங்க ரித்து அக்கா மயக்கம் மட்டும் தானே போட்டு விழுந்தாங்க, வாமிட் தான் எடுக்கலையே. என்னால முடியல. பொண்ணுக்குட்டி கொஞ்சம் பக்கத்துல வாயே. நான் வரமாட்டேன். நான் வந்தா நீ என்ன எதனா பண்ணுவ. ஓ, நீ வரலனாலும் எதனா பண்ண வேண்டி. அது எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது உனக்கு? ஆமா மேம்ஸ், எவ்வளோ அறிவா யோசிச்சிருக்கேன்ல. எனக்கு தெரியும், நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் இப்படிதான் மயக்கப்பட்டு விழுவாங்களா, அப்புறம் எழுந்துச்சோடனே பார்த்தீங்கன்னா வேக்னு வாமிட்டாக எடுப்பாங்க. அப்புறம் ஒரு அம்மா வந்து கைப்பிடிச்சி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அப்பாவை போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம்ஸ். நான் பார்த்துருக்கேன். பொண்ணுக்குட்டி எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்குறேன். இன்னொன்று வச்சுக்கேன், கட்டு பிடிச்சி உதட கடிச்சிட வேண்டி.
ஐயோ மாம்ஸ், நான் எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு நீ பாராட்டாம இது என்ன இப்படி பண்ணுவேன்னு சொல்ற? ம் இல்லை, என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். என் நிலைமை கொஞ்சம் ஓஹோன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஏன் மாம்ஸ் அப்படி சொல்ற? நான் சொன்னது தப்பா என்ன? சி நீ இந்த அளவுக்கு படங்களை பார்த்து உன் நாலேஜை வளர்த்து வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு மாமாவுக்கு. இருக்கா? பெருமையா இருக்கா? இதுக்குதான் நான் இந்த டவுட்டையே உன்கிட்ட கேட்டேன். எப்படி? அப்ப இப்போ ரித்து மயக்கம் போட்டு மட்டும் தான் விழுந்திருக்கா, அதனால அவ கன்சீவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வாமிட்டும் சேர்த்து எடுத்தாதான் கன்சீவா இருக்கான்னு அர்த்தம். அதானே உன் லாஜிக்கு? கரெக்ட் மாம்ஸ், கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்ட பாரு. அதுதான் நானும் சொல்றேன். இப்ப அத்தையும் அதை சொல்லுவாங்க, நீ வேணா பாரு. அடியே பூனைக்குட்டி, உன்னை கொஞ்சிறதா திட்டுறதானே எனக்கு தெரியலடி. சரி, எதுவா இருந்தாலும் நம்ம ரூமுக்கு போய் வச்சுக்கலாம். இப்ப இங்க என்னன்னு கேட்போம். சரி, இங்க என்னன்னு கேட்போம். உன்னை திட்டல மாட்டேன் பூனைக்குட்டி, அதுக்குள்ள மூஞ்சென்ன எப்படி போகுது? நீ சொன்னல, அதான். சரி அத்தை என்ன சொல்றாங்க கேட்போம். நகர். என்னம்மா, என்ன ஆச்சு? உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. அவ என்ன சொல்றா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு சொல்லுங்கம்மா. பார்வதி, நீ எதுக்கு இவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சுட்டு இருக்க? அதெல்லாம் என்னன்னு சொல்லம்மா. அப்பா குடும்பமாடா இது, கொஞ்ச நேரம் இருங்கடா. அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகுதாடா உங்களுக்கு சொல்ல முடியும். நான் வேற எதனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அப்புறம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி இல்லைன்ட்டாங்கன்னு என்னடா பண்றது? அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். ஒன்றும் இல்லடா, ரித்து கன்சீவா இருக்கான்னு நினைக்கிறேன். ரித்துமா, சொல்லுங்க அரவிந்த். நிஜமா வாடி? அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கும் அப்படிதான் சிம்டம்ஸ் இருக்கு. ரித்துமா, லவ் யூ டி. அரவிந்தே, நாங்களாம் இங்கே தான் இருக்கோம், இன்னும் வெளியில போகல. நாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் உன் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்க, ஓகேவா? டேய் அரவிந்த், கங்க்ராச்சுலேஷன்டா, வாழ்த்துக்கள். ரித்துமா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்ண்ணா. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா சந்தோஷத்தை கொண்டாடிப்போமே. டேய் அரவிந்த், கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். ரித்து சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான். சரிடா, நீ எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடு, ஓகேவா? ரித்துமா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மாமா. ஏமா இன்னும் டல்லா இருக்கேன்? உன்னால நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், நீ எப்படி இருக்க? உன்னால எங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு நாங்க எல்லாம் சந்தோஷத்துல இருக்கோம். நீ என்னம்மா அப்படி ஒரு நல்ல நியூஸை கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கேன்? இல்ல மாமா, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன் மாமா. ஐயோ ரித்து அக்கா, எனக்கு தெரிஞ்சு இப்பவே கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு குட்டி பாப்பா வரப்போறானோ, அதை பையனா பொண்ணான்னு தெரியல, ஆனா ஜாலியா இருக்கு. என்னாச்சு? நிம்மி சந்தோஷமா சொல்றான், ஆனா ரித்து டக்குன்னு திரும்பிக்கிட்டான். சரி ரித்துமா, எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா நடந்துக்கணும், புரியுதா? டக்குன்னு எழுந்திரிக்காத, டக்குன்னு உட்காந்துராத. பொறுமையா எழுந்திரி, பொறுமையா உட்காரு, புரியுதாமா? சரிங்க அத்தை. ரித்துமா, அத்தை என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்கோமா. கொஞ்சம் ஜாகிரதையா இருமா. நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் என்ன நல்லா சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்கோங்கம்மா, புரியுதா? சரிங்க மாமா. டேய் அரவிந்த், காலையில முதல் வேலையா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, புரியுதா? பார்த்து ஜாகிரதையா கூட்டிட்டு போ. பைக்ல எல்லாம் இனிமே உட்கார வச்சு கூட்டிட்டு சுத்தாத. எதுவாக இருந்தாலும் கார்லேயே கூட்டிட்டு போயிடுவா, ஓகேவா? சரிங்கப்பா, அப்படியே செய்யறேன். சரிம்மா ரித்துமா, உனக்கு எதனா தேவைன்னா ஒன்று அத்தையை கூப்பிடு, இல்லை நிம்மியை கூப்பிடு. நீ எதுக்கு எடுத்தாலும் எழுந்து வெளியில் வரக்கூடாது, புரியுதா? இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 5-6 மாசத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறமா தான் வேலைகள்லாம் செய்யணும், புரியுதா? சரிங்க அத்தை, அப்படியே செய்யற அத்தை. சரிம்மா. டே அரவிந்த், அவளை பத்திரமா பார்த்துக்க. இங்கே பாரு, உனக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க. அவளை ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்காதரா, புரியுதா? சரிம்மா, நான் என்ன அவளை தொல்லை பண்ண போறேன்? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேம்மா. சரி, நீ தொல்லை பண்றதுன்னா சும்மா அவளை நச்சரிக்கிறது அதெல்லாம் இல்லை. சும்மா அவளை சிங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? அவளை கொஞ்சம் மனம் கொண்டாம பார்த்துக்க. அவளுக்கு என்னெல்லாம் கேட்குறாளோ அதெல்லாம் வாங்கி கொடு. இப்போதைக்கு அவள் இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யணும். எதுவுமே செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், வர மாட்டேன் அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்து பத்திரமா பார்த்துக்கூடா. ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க, புரியுதா? கண்டிப்பாமா. இது நீங்க சொல்லணுமா என்ன? அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நான் செய்வோமா. சரிடா, பார்த்துக்க, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கூடா. மரித்து, உனக்கு எதனா உடனே அத்தையை கூப்பிடு. இல்லையா, இந்த நிம்மி இங்கே தான் இருக்கா, நிம்மியை கூப்பிடு. இதுக்கு அடுத்தாலும் இருந்து வெளியில் வரக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எங்களை கூப்பிடுறதுன்னா ஃபோன் பண்ணு, ஓகேவா? நாங்கள் உடனே வந்து நிற்கிறோம். சரிங்க அத்தை, நான் அப்படியே செய்கிறேன். சரிம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்கு. டே அரவிந்த், அவளை தூங்க வை, நாங்களாம் போகிறோண்ணே. சரிங்கம்மா. சரிடா அரவிந்த், பத்திரம் பார்த்துக்கண்ணா. பார்வதி, வா போலாம். சரி, நாங்களும் கிளம்புறோம். நாங்க மட்டும் இங்க இருந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? டே அரவிந்த், பாத்துக்கடா, ரித்துவ பத்திரமா பாத்துக்க, புரியுதா? கண்டிப்பாண்ணா. இனி எனக்கு என்ன வேலை இருக்கு? அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறது மட்டும் தான் என்னோட வேலையே. அரவிந்த் மேம், ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, எங்க அக்காவாக்கும், புரியுதா? ஐயோ, கண்டிப்பாமா. உங்க அக்கா வேணா, பத்திரமா பாத்துப்பேன், போகுதுமா? சரிடா அரவிந்த், பாத்துக்க. நாங்களும் கிளம்புறேன்னா. ரித்துமா, பாத்துக்கமா, ரொம்ப கவனமா இருக்கணும், புரியுதா? சரிங்க மாமா. அடியே பூனைக்குட்டி, வா போவோம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க, வா. ஐயோ மேம்ஸ், நான் டிஸ்டர்ப் பண்றேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தான் என்னை விட்டுட்டு முன்னாடி போயிட்ட. இரு நானும் வரேன். சரிடா அரவிந்த், நாங்க போறோம். நீ ரித்துவ பத்திரமா பாத்துக்க.
ரித்துமா பத்ரம் மேம் எதுனா டக்குன்னு கால் பண்ணுமா நிம்மி அனுப்பி விடுறேன். சரிங்க மாமா. ரித்து அக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன கூப்பிடுங்க அக்கா, நான் உடனே வரேன். சரிங்களா? என்னாச்சு ரித்துக்கு? இவன் நிம்மிக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. ஆனா நிம்மி அவ்வளோ வாண்டடா போய் பேசிட்டே இருக்கான். ஆனா இவன் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. என்னவா இருக்கும்? ரித்துமா உங்ககிட்ட தான் நிம்மி சொல்றா. மேம் பரவாயில்ல, அக்காக்கு இப்போ டயர்டாக இருக்குல்ல, அதான் அவங்க அப்படி இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். சரி நிம்மி நீ எதுவும். மேம் நீங்கள் முதல்ல அக்காவை பாருங்க, நாங்கள் கிளம்புறோன்னு. நம்ம போகலாம் மேம், போகலாமா? போலாம் வாடி. ரித்துமா ஏமா நிம்மி உங்ககிட்ட அக்கறை அதிகமா பேசுறா, ஏன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? நீங்கள் பாருங்க அரவிந்த், நீங்கள் அவளை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட நீங்கள் எதுவும் பேச வேணாம். சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, கோவப்படாத, நான் அவளை பத்தி பேசல போதுமா? இங்க பாரு நீ சிரிச்ச முகமா இருக்கணும். இங்க பாரு ரித்து, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் செஞ்சு தரேன். உனக்கு என்ன வேணும்னு கேளுடி, எல்லாமே நான் செய்யறேன். ஏன் அரவிந்த், நான் எது கேட்டாலும் நீங்கள் செய்வீங்களா? பக்கத்துல வாடி. இங்க பாரு ரித்துமா, இனிமே நீ எது கேட்டாலும் இந்த அரவிந்த் செய்வான் போதுமா? உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் போதுமாடி? நீ குழந்தைய சுமந்துட்டு இருக்கடி, நீ என்னெல்லாம் கேட்குறியோ எல்லாமே நான் வாங்கி தருவேன். நீ என்னெல்லாம் பண்ண சொல்றியோ எல்லாமே பண்ணுவேன் போதுமாடி? கண்டிப்பாக பண்ணுவீங்களா? ரித்துமா நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக பண்ணுவேன் போதுமா? அரவிந்த் நீ நம்பலாம். லவ் யூடி. சொல்லுங்க என்ன வேணும்? என் சொல்ல குட்டிக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் உங்கள் குழந்தைக்காக மட்டும்தான் செய்கிறீங்களா? எனக்காக இல்லையா? அடி லூசு, என் பொண்டாட்டி தாண்டி எனக்கு முதல் குழந்தையே. அவன் நினைச்சா மட்டும்தான் எனக்கு என் 2வது குழந்தைய கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது என் முதல் குழந்தை கேட்கறத நான் செய்யலனா எப்படி? இது எல்லாமே என் முதல் குழந்தைக்காக தான் செய்கிறேன் போதுமாடி? சரிங்க அரவிந்த், நான் உங்களை நம்புகிறேன். எப்போவுமே நீ நம்பலாம் சரியா? சரி இப்போ என்ன வேணும் கேளு. கேட்குறேன், ஆனால் அது இதுக்கான டைம் இல்லை. நான் கேட்குறேனே இப்போ வேண்டாம். இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, படுக்கலாமா? அச்சோ டயர்டாக இருக்கான். சரி ரித்துமா நீ படுத்துக்க. என் நெஞ்சு மேலே படுத்துக்கடி. சரிங்க அரவிந்த், கண்டிப்பாக. லவ் யூ டி ரித்துமா. லவ் யூ டூ அரவிந்த். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்பா. இன்னைக்கான பர்த்டே விஷயம் வெட்டிங் விஷயம் சொல்லிடலாமா? இன்னைக்கு ட்வின் பேபிஸ் அவங்களுடைய 3rd இயர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கான விஷயம் சொல்லிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஸ்மினா குட்டி, அஸ்லீனா குட்டி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அஸ்மினா குட்டி, அஸ்லீனா குட்டி. அஸ்மினா, அஸ்லீனா குட்டி, நீங்க 2 பேரும் லைஃப் லாங் ஹாப்பியா இதே மாதிரி துருதுருன்னு சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட வாழ்த்துக்கள் தங்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளவரசி சிஸ்டர். நீங்களும் லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சிஸ்டர். இனிய திருமணநாள் நல்வாழ்த்துக்கள் மகாலட்சுமி சிஸ்டர், வினோத்குமார் ப்ரோ. நீங்களும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகாலட்சுமி சிஸ்டர், வினோத்குமார் ப்ரோ. ஓகே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துளி துளியா எபிசோடில் வர ரித்துவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலினாலே சண்டைகள், சச்சரவுகள், எமோஷன்ஸ், காமெடி, லவ் எல்லாமே கலந்தது தானே ஒரு ஃபேமிலி. அதை பேஸ் பண்ணி தான் நான் துளி துளியா எபிசோட எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ரியல் லைஃப்ல என்ன நடக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த எபிசோட எடுத்துட்டு இருக்கேன். எப்பவுமே ஸ்மூத்தாவே நகர்த்துட்டு இருந்தாக்கா பார்க்குற உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால தான் எதனா ஒரு விறுவிறுப்பு வரணும் இல்லையா? விறுவிறுப்பு வந்தால் தான் நாளைக்கு இவங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகுமா? ஏன் இவ இப்படி பண்ணுறா, நாளைக்காவது இவ சேஞ்ச் ஆகட்டும், வர நாட்களையாவது இவ சேஞ்ச் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ரித்துவோட கேரக்டர் நான் இப்படி காமிச்சிருக்கேன். அதுக்காக ரித்துவோட கேரக்டர் வந்து இதுவே அப்படியே கண்டினியூ ஆகும்னு அர்த்தம் கிடையாது. ரித்துவோட கேரக்டர் இப்படி காமிச்சா மட்டும்தான் நிம்மியோட போல்ட்னஸ் வந்து வெளியில வரும். நிம்மிக்கு போல்ட்னஸ் நிறைய இருக்கு, பட் நிம்மியோட போல்ட்னஸ் நம்ம வெளியில கொண்டு வரணும் இல்லையா? அவளோட அடுத்த அதிரடியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரணும்னா ரித்துவை இப்படி காமிச்சா மட்டும்தான் அவளை நம்ம கொண்டு வர முடியும். நிம்மியை நம்ம வந்து நிம்மியோட போல்ட்னஸ் கேரக்டர் நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதுக்காக மட்டுமே ரித்துவோட கேரக்டர் நான் இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க. இதையே நான் இப்போ இப்படி சொல்றேன்னா தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாளா தெரியல, கமெண்ட்ஸ்ல வந்து அக்கா ரித்துவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுங்க, அக்கா ரித்து பழையபடியே கொண்டு வாங்க, ரித்துவை வில்லியா காமிச்சிடாதீங்க அப்படின்னு நம்ம ஃபேமிலிஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர்ஸ், ரித்து வந்து வில்லி கேரக்டர் கிடையாது. வில்லி கேரக்டர்ல இருக்கிறவங்க ரித்துவை வந்து டைவர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அது கொஞ்ச நாளைக்கு தான்.
கொஞ்ச நாளில் வந்து எல்லாமே சரியாக ஆகிடும். அது வரைக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். யாரும் என்னடா நம்ம டெய்லியும் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கோம், பட் இவங்க ரித்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்களே அப்படின்னு மட்டும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஸ்கிரிப்டே எடுத்திருக்கேன்னா அந்த ஸ்கிரிப்ட் படி போனால் ஸ்டோரி வந்து இப்படி மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அதனால தான் ரித்து வந்து இந்த மாதிரி கேரக்டர் சேஞ்ச் ஆன மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அதனால யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க, ஓகேவா? கண்டிப்பாக ரித்து வந்து வில்லி கேரக்டர்லாம் கிடையாது, அதே மாதிரி கெட்டவளும் கிடையாது. ஷீ இஸ் இன்னோசன்ட், அடுத்தவங்க சொல்கிறத உடனே நம்பிடுறா, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் டியர்ஸ். அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் கொடுத்துட்டு, என்னடா கமெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, பட் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாங்க, கேரக்டரும் சேஞ்ச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ரித்துவோட கேரக்டர் அப்படின்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் சிஸ்டர்ஸ். பாருங்க ஸ்டோரி கொஞ்சம் ஸ்டோரியை பொறுமையாக பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். என்னடா ரித்து கேரக்டர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னுட்டு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள் ரெகுலராக, ஓகேவா? ஒரு நெகட்டிவ் நான் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு பின்னாடி பாசிட்டிவ் வெளியில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கெட்டது நான் இதில் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு நல்லதை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு இதுதான் இது. அதனால கொஞ்சம் பொறுமையாக ஸ்டோரியை பாருங்கள் டியர்ஸ். ஸ்டோரியை மாத்திரம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? இல்லை ரித்து கேரக்டர் இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் ஸ்டோரியில் ரித்து கேரக்டர் பழையபடி நல்லவளாகவே காட்டுங்க அப்படின்னாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சிஸ்டர்ஸ். எனக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்துட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், ரித்துவை வந்து நான் இப்படி கொண்டு போகிறேன்னா ஃபைனல் வரைக்கும் இப்படியே கிடையாது, அவங்களுக்கு அவங்க வந்து உணரணும் இல்லையா, ஃபேமிலினா இதுதான் ஃபேமிலி அப்படிங்கிறத உணர்றதுக்காக மட்டுமே அவங்க கேரக்டர் நான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுவே ஓகேவா? இல்லைன்னா நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி ரித்து கேரக்டரை வந்து நான் நல்லவளாகவே காட்டணும் அப்படின்னாலும் ஓகே, நான் காட்டுறேன். நீங்கள் தான் சொல்லணும் ஃபேமிலிஸ், சொல்லிடுங்க. அவ்வளோதான்ப்பா. என்னன்னா டெய்லியும் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்களா, நானும் கமெண்ட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை போடுறேன், முடியாத நாட்களில் என்னால் ரிப்ளை போட முடியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்லிடலாமே நான் நினச்சேன், சொல்லிட்டேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். ஓகே டியர்ஸ், பாய்.